கை தட்டுறது உடம்புக்கு நல்லது. நான் நிறைய மீட்டிங்கில் சொன்னால் கேட்க மாட்டேங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அது மாதிரி அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற நரம்பு தூண்டப்பட்டு உங்கள் செல்லெல்லாம் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடைஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயுசில் 10 வருஷம் கூட வாழ்வீங்க. யாராருக்கு 10 வருஷம் கூட வாழணும்னு ஆசை இருக்கோ அவங்க கை தட்டுங்க. நாமக்கல்லில் இதுவே போதும்னாக்கா விட்டுருங்க. இதில் அந்த ஆய்வு இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார். பெண்களுக்கு சொல்கிறான், அடிக்கடி கை தட்டினா பெண்களுக்கு முடி கொட்டாமல் நீளமாக வளரும்னு சொல்லியிருக்கான். அதனால் உங்கள் இஷ்டம். இது ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழான்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற அமைப்பை பார்த்தோன்னா ஏதோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவை போல் இந்த அமைப்பு இருக்கிறது. உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி. ஆடம்பரம் மட்டுமல்ல, லட்சுமிகரமான ஒரு கூட்டம் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேடை பிரம்மாண்டம் பாருங்கள். நம்ம சங்கர் சார் செட்டு போட்ட மாதிரி இது. எல்கேஜி குழந்தைங்க. உண்மையிலேயே எனக்கு ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்குங்க. எல்லோரும் மாதிரி நானும் சின்ன வயசில் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் கிளாஸில் வாத்தியார் படுற அவஸ்தையை பார்த்தோன்னா அது வேணான்னு விட்டுட்டேன். ஆசிரியர்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது ஆசிரியர் ஜாதி மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த குணம் வராது சார். என்கிட்ட படித்த பையன் கலெக்டர் ஆகிட்டான், என்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான். அந்த சேலத்தில் முதல் வந்து சேலத்தில் போய் டாக்டராக சேர்ந்த அந்த பாப்பா வந்து நம்ம சார் வந்து சொல்லினே இருக்கார், நல்லா படிப்பாங்க. இப்போ சேலம் டாக்டர். ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும், நமக்கு அது வராது. நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம கூட ஒர்க் பண்ணுற பக்கத்து சீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு ஜாஸ்தி வந்தாலே நமக்கு 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது சார். அவ்வளோ வயிற்றுச்சலாகுது. நானே சொல்லியிருக்கேன். அவன் வந்து ஜிஎம்முக்கு தொப்பி போட்டு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டான், அதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மனசு அவ்வளோதான். இந்த பொறாமப்படாத ஜாதி. நான் இங்கே நம்மளை கூப்பிடும்போதெல்லாம் சென்னையில் பயங்கர மழை வெள்ளம், என் வீட்டிலலாம் தண்ணி வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நடிகை நமிதாவை காப்பாற்றிட்டோம். ஆமாங்க, ஒரு பக்கத்தில் ஜனங்க அல்லல் பட்டிருந்தது. போட்டு நமிதா வீட்டுக்கு போச்சு. அந்தம்மா வரமாட்டேன்னுடுச்சு. ஏன்னா நான் வந்தால் நாய்க்குட்டிங்களோட தான் வருவேன், அதுங்களை விட்டுட்டு வரமாட்டேன். அப்புறம் நாய்க்குட்டிங்களையும் சேர்த்து காப்பாற்றிட்டோம். ஸோ அந்த மகிழ்ச்சியில் தான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது தெரிஞ்சுது. இந்த சேலம் நாமக்கல்லில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே நாமக்கல்லில் நிறைய விழாக்கு வந்திருக்கேன். அதில் இந்த பள்ளிக்கூட விழாக்களில் பேசுறதுலேயே ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா மாணவர்களும் ரசிப்பாங்க, பெற்றோர்களும் ரசிப்பாங்க. மீதி இடத்துல போய் பேசும்பொழுது 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் ஆடியன்ஸை. பேச விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளை. நம்மளை பேச கூப்பிட்டவங்களே முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பாங்க. நமக்கு பயமாக இருக்கும். பட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு. சார் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ப முடியல சார், இப்போது முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடியன்ஸில் ஒரு போன கந்த சஷ்டிக்கு நல்ல மழை பெஞ்சுது, உங்களுக்கு தெரியும். ஒரு கோயிலில் பேச கூப்பிட்டாங்க. போனேன். அந்த கோயில் வந்து இந்த வினைல் போர்டு அதெல்லாம் வைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த சிவன் கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா சார், இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் செவுத்துலேயே பெயிண்ட் அடித்து அதுதான் விளம்பர பலகையாக வச்சுருப்பான். கார்த்திகை அன்றைக்கி, அமாவாசை அன்றைக்கி, கிருத்திகை அதெல்லாம் நோட் பண்ணுவான். அதில் சாக் பீஸில் எழுதியிருக்கான், இன்று மாலை மோகன சுந்தரம் பேசுவார்னு. மழையில் நனைஞ்சு போச்சு. நான் சாயங்காலம் பேச போகிறேன். கரெக்டாக 50 சேரு. ஆடியன்ஸு மொத்தம் 12 பேர் தான் இருக்கான். 7 மணிக்கு உள்ளே நுழையும் போது வெறும் 12 பேர். அப்புறம் நினச்சேன், சரி நம்மளுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிற 12 பேருக்கு பேசிட்டு போகலான்னு உட்காந்தேன் சார். ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அந்த 12 பேரில் 2 பேர் எழுந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எழுந்து எனக்கு வணக்கம் வேறு சொன்னாங்க. வணக்கம்னு போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 4 பேர் உள்ளே வராங்க, உட்காடுறாங்க. வரவன் 4 பேரும் வணக்கம்னுவான், நானும் வணக்கம்னேன், உட்காந்துருவாங்க.
திருப்பியும் 2 பேர். நம்ப மாட்டீங்க, 45 நிமிஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். வராங்க, உட்கார்றாங்க, போகிறாங்க, வராங்க. முடிக்கும் போது பார்த்தா டோட்டல் கரெக்டாக வந்தது. எது ஆரம்பித்த 12 அப்படியே இருந்தது.